அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கிருஷ்ணமூர்த்தி ஜோதிட முறை சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய திருமணம் சார்ந்த தகவலை தான் பார்க்க போகிறோம். இயல்பாகவே ஜாதகத்தில் திருமணம் அப்படின்றது நம்ம 7ஆம் பாவத்தை தான் குறிப்போம். இப்போ காட்டியிருக்கக்கூடிய இந்த ஜாதகத்தில் 7ஆம் பாவம் அப்படின்றது இந்த இடத்துல மிதுன ராசியில் விழுந்திருக்குதுங்க. 23 டிகிரியில் விழுந்திருக்குது. நட்சத்திரம் குரு, உபநட்சத்திரம் சனி. திருமணத்துக்கான விதி என்ன அப்படின்னா, 7ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 2, 7, 11 இந்த வீடுகளை குறிக்காட்டினா அந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும். இப்போ உபநட்சத்திர சனி நமக்கு ஜாதகப்படி இந்த இடத்துல கன்னி ராசியில் விழுந்திருக்குதுங்க. சனி நின்ற நட்சத்திரம் சந்திரன். அந்த சந்திரனுடைய குறிக்காட்டிகள் தான் நம்ம பார்க்கணும். கீழே கிரக குறிக்காட்டிகள் இருக்குதுங்க. சந்திரனுடைய குறிக்காட்டிகள் 2, 7, 8 இந்த வீடுகளை சந்திரன் குறிக்காட்டாருங்க. இந்த இடத்துல திருமணத்துக்கு உண்டான 2வது வீடு 7வது வீடு வந்துருச்சு. அதனால் இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகே, திருமணம் நடக்குன்றது நம்ம ஜாதகப்படி 100% கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ எந்த மாதிரியான திருமணம் நடக்கும்? திருமணம் அப்படின்றது அரேஞ்ச் மேரேஜா அல்லது லவ் மேரேஜா, இல்லை திருமண தகவல் மையத்தில் எதனா பதிவு பண்ணி அது மூலம் ஆன்லைனில் நமக்கு எதனா வரன் அமையுமா, இல்லை புரோக்கர்கிட்ட எதனா சொல்லி வச்ச மாதிரி வரன் அமையுமா, இல்லை நட்பு வட்டாரத்தில் எதனா அமையுமா அப்படின்னு பார்க்குறதுக்கு எது போல் அப்படின்றது எது சொல்லும் அப்படின்னா, இந்த உபநட்சத்திர கிரகம் தான் சொல்லும். எப்பயுமே இந்த உபநட்சத்திர கிரகங்கள் எந்தெந்த வீடுகளை குறிக்காட்டுது? இப்போ பார்த்தோன்னா இந்த ஜாதத்தில் 7ஆம் பாவத்து உபநட்சத்திரம் இங்கே சனியாக இருக்குதுங்க. இப்போ இந்த சனியுடைய குறிக்காட்டி தான் இந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான திருமணம் நடக்கும்? 2, 3, 7, 8, 9 இந்த மாதிரியான விஷயங்கள் சனி குறிக்காட்டுறாரு. பர்டிகுலராக சனி அப்படின்றது ஜாதகப்படி நமக்கு 9ஆம் பாவத்தில் டெபாசிட் ஆகிருக்கிறாரு. அப்போ நமக்கு ஒரு சொந்தத்தில் வரன் அமையணும் அப்படின்னா அந்த 7ஆம் பாவத்து உபநட்சத்திரம் 2வது வீடு 8வது வீடு சூரியனுடைய தொடர்பு, சந்திரனுடைய தொடர்புகளை ஏற்படுத்துச்சுன்னா அந்த ஜாதகருக்கு சொந்தத்தில் திருமணம் அமையும். இது ஃபஸ்ட்டு விஷயம். அதுவே காதல் திருமணம், ஒரு விரும்பிய நபரை திருமணம் பண்ணுறது அப்படின்றது இந்த 7ஆம் பாவ உபநட்சத்திரம் நமக்கு 5வது வீட்டை குறிக்காட்டுச்சுன்னா அந்த ஜாதகருக்கு காதல் திருமணம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத சொல்லலாம். அதுக்கடுத்து 7ஆம் பாவ உபநட்சத்திரம் புதனுடைய தொடர்பு இருந்து 3வது வீடு 9வது வீடு இந்த வீடுகளுடைய தொடர்புலாம் இருந்தால் இது ஒரு திருமண தகவல் மையம், ஒரு ஆன்லைன் மூலம் இந்த வரன் அமையும் அப்படின்ற விஷயத்தை நம்ம சொல்லலாம். எனவே நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த உண்மையான கேபி ஜோதிடம் சார்ந்த வகையில் ரொம்ப எளிமையாக திருமணம் நடக்குமா நடக்காதா இந்த மாதிரி விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். நன்றி, வணக்கம்.